வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2024க்கு தயாராக உள்ள மாணவர்களுக்காக பின்னால் தயார் செய்யப்பட்ட வெற்றிக்கணிகள் எனும் எதிர்பார்ப்பு வினாத்தாளின் 4வது வெற்றிக்கணி பரீட்சையின் வினாத்தாள் 1 5ஆம் பக்க வினாவுக்கு விடையளிக்கும் முயற்சி. இதில் முன்கூட்டியே 4 பக்கங்கள் ஏற்கனவே அவைகளுக்கு தேவையான வினாக்கள் விடை காணும் விளக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நான் 5ஆம் பக்க வினாவுக்கு வினாத்தாள் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன். அதாவது 24வது வினா, சரியாக நடுப்பக்கத்தில் இணைக்கும் கம்பியை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட 64 பக்கங்களை கொண்ட அபியாச புத்தகத்தின் நடுத்தாளில் உள்ள 4 பக்க எண்களும் எவை என்று கேட்கப்பட்டுள்ளது. இப்போ உங்களுக்கு இந்த கிளிப்படிக்கிற கொப்பித்தாளில், அதாவது நடுவில் கிளிப்படிக்கப்படும். அதேமாதிரி இது 64 பக்கங்களை கொண்ட ஒரு பயிற்சி புத்தகம். அதில் நடுவில் கிளிப்படிக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி புத்தகத்திற்கு முன்பக்கம் முதலாவதாக நாங்கள் அட்டைத்தாளை தவிர்த்து பார்ப்போம். அட்டைத்தாள் என்பது இல்லை என்பதை கருத்தில் கொள்வோம். முதலாம் பக்கம் என்பது எப்பொழுதும் வலதுகை பக்கமாக இருக்கும். அப்போ 1, 3, 5, 7, 9 என்கின்ற ஒற்றை எண்கள் எல்லாம் வலது பக்கமாகவும், 2ஆம் பக்கம் என்பது இடதுகை பக்கமாக, அப்போ இரட்டை எண்கள் எல்லாம் 2, 4, 6, 8, 10, 12 என்று தொடர்ச்சியாக இரட்டை எண்கள் இடதுகை பக்கமாகவும் இருக்கும். அப்போ அதுக்கு முதலாம் பக்கத்துக்கு அடுத்து 2ஆம் பக்கம். அந்த கடதாசிய முதலாம் பக்கத்தின் இங்கே 64 பக்கம் என்றபடியால் முதலாம் பக்கமும் 64 பக்கமும் ஒரே தாளில் தான் அச்சாகி மடிக்கப்பட்டு கிளிப்பாகி இருக்கின்றது. அவர் 2ஆம் பக்கமும் 63ஆம் பக்கமும் ஒரே தாளில் தான் இருக்கின்றது. இப்போ நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கே சித்திரப்படமாக உங்களுக்கு விளக்கம் தருகின்றேன். இது ஒரு கடதாசியாக இருந்தால் இது நடுவில் மடிக்கப்பட்டு கொப்பியாக்கப்பட்டுள்ளது. இதில் முன்பக்கம் முதலாவது இருக்கும், 2ஆம் பக்கம் இந்த இடதுகை பக்கமாக இருக்கும். அதே போல் இறுதி பக்கத்தில் 64 பின்னாலே இருக்கும், 63 இங்கே இருக்கும். அதாவது நான் சொன்னது போல் வலதுகை பக்கம் ஒற்றை எண்களும் இடதுகை பக்கம் இரட்டை எண்களும் இருக்கும். இப்போ எங்களுக்கு இந்த கடதாசி நடுத்தாளில் கிளிப்படிக்கப்பட்டிருக்கின்றபடியால் இந்த இரு பக்கங்களின், அதாவது ஒரு கடதாசியை மடிக்கின்ற போது வருகின்ற இரு பக்கங்களின் பக்க எண்களின் கூட்டுத்தொகை 65ஆக இருக்கின்றது. இங்கே முதலாம் பக்கம் இறுதி பக்கமும் 1 64 65ஆக இருக்கின்றது. அப்போ இதே போல் இந்த பயிற்சி புத்தகத்தின் நடுத்தாள் நடுவில் வருகின்ற தாள்லையும் என்னென்ன இலக்கம் இருக்குது என்றுதான் இங்கே வினாவில் கேட்கப்படுகின்றது. அவங்களுக்கு இதில் அதாவது ஒரு முதல் பக்கத்தில் ஒற்றை எண்ணோடு அடுத்து இரட்டை எண்ணை கூட்டினால் இங்கே 61 தான் வருகின்றது, இதுவும் 61 தான் வருகின்றது. ஆனால் இங்கே எங்களுக்கு 65 வர வேண்டும். அப்போ இந்த விடை பொருத்தமில்லை. இங்கே ஒற்றை எண்ணெய் இரட்டை எண்ணையும் ஒற்றை எண்ணையும் கூட்டினால் 63 வருகின்றது, அடுத்து 63 வருகிறது. அப்போ அந்த விடையும் பொருத்தமில்லை. இதில் 31 ஒற்றை எண்ணும் இரட்டை எண் 34 கூட்டப்படுகின்ற போதும் 65 வருகின்றது. 32 33 கூட்டப்படும் போதும் 65 வருகின்றது. ஆகவே நடுத்தாள் இந்த தாளில் இருக்கின்ற எண்கள் பக்க எண்கள் 31, 32,
33 34 இருக்கும். அப்போ மூன்றாவது விடையே பொருத்தமானது. இனி 25வது வினாவை பார்வையிடுவோம். நிகழ்வு ஒன்றின் 5 சந்தர்ப்பங்கள் உரிச்சட்டகத்தினுள் பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளன. அவற்றின் சரியான ஒழுங்குமுறையை காட்டும் விடை எது என்று கேட்கப்படுகின்றது. அப்போ இங்கே 5 சந்தர்ப்ப நிகழ்வுகள் தரப்பட்டிருக்கு. அதை ஒழுங்கமைத்தால் எந்த விடை பொருத்தமானது என நாங்கள் இனம் காண்பதற்கு விடைகளை ஆதாரமாக கொண்டு விடையில் உள்ள எழுத்துக்களுக்குரிய தகவல்களை ஒழுங்கமைத்து பார்த்தால் முதலாவது விடையின்படி டி என்பது பஸ் நிலையத்தில் பஸ் வண்டிக்கு காத்திருத்தல், சி என்பது பஸ்ஸினில் ஏறுதல், ஏ என்பது பயணச்சீட்டு பெறுதல், இ என்பது பஸ் வண்டியால் இறங்குதல், பி என்பது பாடசாலையில் நுழைதல். நிகழ்வு ஒன்றின் 5 சந்தர்ப்பங்கள் உயிர்ச்சட்டகத்தினால் பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளன. அவற்றின் சரியான ஒழுங்குமுறையை காட்டும் விடை யாது என்பதற்கு இது பொருத்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் முதலாவது டி என்பது பஸ் நிலையத்தில் பஸ் வண்டிக்கு காத்திருக்கின்றோம். பிறகு சி என்பது பஸ் வண்டிக்கு ஏறுகின்றோம். ஏ என்பது பயணச்சீட்டு பெறுகின்றோம். இ என்பது பஸ் வண்டியால் இறங்குகிறோம். பி என்பது பாடசாலையில் நுழைதல். அப்போ இந்த 5 நிகழ்வுகளும் தகவல் ஒழுங்கமைப்பு சரியாக இருக்கின்றபடியால் முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் 26வது வினாவை பார்வையிடுவோம். அடைப்புக்குள் உள்ள உரிநிலையில் அடுத்து இடம்பெற வேண்டிய உரு எது என்பது கேள்வி. அப்போ இது மாறுபாடுகளை இனங்காணுதல், அதாவது ஒற்றுமை வேற்றுமைகளை இனங்காணுதல், தொடர்ந்து வர வேண்டியதை அதாவது கோலத்தொடரில் அடுத்து வர வேண்டியதை இனங்காணுதல். அப்போ இதில் உள்ள உருக்களின் கோலங்களை உற்று நோக்குகின்ற போது வட்டம் இருக்கின்றது, இலற்றப்பட்ட வட்டம் இருக்கின்றது, வட்டத்துக்கு வட்டம் சிறிய வட்டங்கள் இருக்கின்றன, முக்கோணங்கள் இருக்கின்றது, அது ஒரு பெரிய செவ்வக அடைப்பில் இருக்கின்றது. இதில் நாங்கள் கண்ணால் பார்க்கின்ற போது கற்புள்ள நாட்களால் எங்களுக்கு தெரிவது முதலாவது இந்த நிலத்தப்பட்ட கருப்பு வட்டங்கள், அதாவது வடகிழக்கு திசையும் தென்மேற்கு திசையாக இருக்கின்றது. அடுத்ததில் அதற்கு எதிர் சாய்கோட்டில் உபதிசைகள் எதிர் சாய்கோட்டில் வடமேற்காகவும் தென்கிழக்காகவும் இருக்கின்றது. அப்போ அடுத்ததில் அதற்கு எதிராக முதலாவது போல வடகிழக்கு தென்மேற்கு இருக்கின்றது. அப்போ நான்காவதில் இரண்டாவது போன்ற ஒரு வருதல் வேண்டும். அப்படி என்றால் வடமேற்கும் தென்கிழக்கும். அப்போ முதலாவது வடமேற்கு தென்கிழக்கு எங்களுக்கு பொருத்தமாக இருக்கின்றது, மூன்றாவதும் பொருத்தமாக இருக்கின்றது, இரண்டாவது பொருத்தமில்லை. ஆகவே நாங்கள் இனி இரண்டாவது விடைய ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. அது அந்த மாறுபாடுகளின்படி அது தவறான விடை. சரியான பொருத்தமான விடையைத்தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ நீ இந்த அடுத்த உபதிசையில் இருக்கின்ற நிலச்சாத வட்டங்கள் சரியாக இருக்கின்றது. இப்போ வட்டத்துக்கு இருக்கின்ற முக்கோணங்கள் இந்த கோலத்தில் பார்த்தால் முதல்ல வடதிசையில் முக்கோணம் நிமிந்த நிலையில் கீழிருந்து மேலாக கூம்பியபடி இருக்கின்றது. அடுத்தது வடதிசையில் முதலாவது மாற்றத்தின் போது வடதிசையில் மேலிருந்து கீழாக கூம்பி இருக்கின்றது. அடுத்த நிலைப்பாட்டில் நாங்கள் பார்க்கின்ற போது அதாவது மூன்றாவதில் வடக்கில் மேலிருந்து கீழாக கூம்பியபடி அப்படியே இருக்க, கிழக்கில் மேலிருந்து கீழாக கூம்பி இருக்கின்றது. அப்போ எங்களுக்கு அடுத்த நிலைப்பாட்டில் தெரியணும் இதில் வருகின்ற தெற்கில் உள்ளதும் மேலிருந்து கீழாக கூம்பின விடையாக இருத்தல் வேண்டும். மறுபடி உள்ளுக்கு இருக்கிற வட்டங்களில் ஒரு வித மாறுபாடும் இல்லை. அப்போ நாங்கள் இதை உற்று பார்க்கின்ற வேளையில்
எங்களுக்கு முதலாவதில் 3 உருக்கொள்ளையும், அதாவது வட திசை, கிழக்கு திசை, தெற்கு திசையில் மேலிருந்து கீழாக கூம்பியும், மற்றது மேற்கு திசையில் கீழிருந்து மேலாகவும் கூம்பி இருக்கின்றபடியால் அது மிக பொருத்தமாக இருக்கின்றது. 3வது விடையில் தவறாக இருக்கின்றது. வட திசையில் அப்படியாக இல்லை, மற்ற கிழக்கு திசையில் அப்படியாக இல்லை. ஆக தெற்கு மட்டும்தான் மாறியிருக்கு. ஆனபடியால் அதுவும் பொருத்தமற்ற விடை. அப்போ இதற்கு பொருத்தமான விடை முதலாவது விடையாகும். இனி 27வது வினாவை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள ஏபிசி என்ற 3 உருக்களையும் பாருங்கள். ஒரே மாதிரியான இந்த 3 உருக்களையும் 3 உருக்களில் இருக்கும் ஏதோ ஒரு பொது பண்புக்கு ஏற்பார். இவற்றில் 2 உருக்களை சோடியாக்க முடியும். அந்த சோடி என்று கேட்கப்படுது. இப்போ பொது பண்பு என்பது ஏதோ ஒரு இயல்பு, ஏதோ ஒரு நடத்தை, ஏதோ ஒரு கோலம். அப்போ அதுக்கேற்ப ஒரு சோடி பொருத்தமாக இருக்கிறது. அந்த சோடி எதென்று கேட்கப்படுகின்றது. அப்போ நாங்கள் இந்த ஒவ்வொன்றிலையும் உள்ள எழுத்துக்கள், இலக்கங்கள், அதாவது எண்கள் ஏதாவது தொடர்பு இருக்காது பார்ப்போம். முதலாவதில் 2 மூவிலக்கங்களாக இருக்கின்றது. 2வதில் பியில் மூவிலக்க எண்ணம் 3 ஆங்கில எழுத்துக்களும் இருக்கின்றது. 3வதில் 2மே ஆங்கில எழுத்துக்கள் இருக்கின்றது. அப்போ நாங்கள் இதில் தொடர்பு காணும் போது தனிய எண்கள் மாத்திரம் உள்ளது, தனிய எழுத்துக்கள் மாத்திரம் உள்ளது என்று காண முடியாது. அப்படி பார்த்தாலும் அதாவது இது எண்கள் மாத்திரம் இருக்கின்றது, இது எழுத்துக்கள் மாத்திரம் இருக்கின்றது என நாங்கள் கருதினால் இதில் எண்ணும் எழுத்தும் கலந்து இருக்கின்றது. ஒரு மாறுபாடு. அப்போ நாங்கள் சோடி சேர்ப்பதற்கு அடுத்து பார்க்கும்போது இந்த 808, 101 என்பது நிலைக்குத்து, அதாவது பிம்பமாக பார்க்கின்ற போது, கண்ணாடியில் பார்க்கின்ற போது அவை அப்படியே தோற்றமளிக்கும். அதாவது 808, அதாவது இந்த 8 இங்கேயும், இந்த 8 இங்கேயும், இந்த வட்டம் இங்கேயும் இடம்பலம் மாறுபட்டாலும் அப்படியே தான் தோற்றமளிக்கின்றது. அதேமாதிரி 101 அப்படியே தான் தோற்றமளிக்கிறது. இந்த 1 இங்கே இருக்கின்றது, 0 இங்கே இருக்கின்றது. 1 இடம்பலம் மாறி இருந்தாலும் அந்த இலக்கங்கள் அந்த எண்ணில் பொருத்தமாக இருக்கின்றது. அப்போ அது ஒரு வகையில் தொடர்பாக. அதே போல் 3வதில் இருப்பதும் பிம்பத்தோற்றத்தில் நாங்கள் கண்ணாடியில் பார்ப்போமாக இருந்தால் MOM என்கின்ற ஆங்கில எழுத்தும் TOT என்கின்ற ஆங்கில எழுத்தும் அப்படியே தான் மாறுபடுகின்றது. இங்கே அதாவது கடைசியாக உள்ளது இங்கே முதலாவதாக, அடுத்த 2வதாக, இங்கே முதலாவதாக உள்ளது 3வதாக. அப்போ பிம்பத்தோற்றத்துக்கு இடம்பலம் மாறுபடும் போது அப்படியே இருக்கின்ற இயல்பிலையும் இங்கே ஒரு ஒற்றுமை இருக்கின்றபடியால் இந்த ஏயும் சியும் தான் ஒற்றுமை ஆன ஏதோ ஒரு பொது பண்புக்கு ஏற்ப சோடி சேர்க்கக்கூடிய எழுத்துக்களாக இருக்கின்றது, அதாவது அடைப்புக்களாக இருக்கின்றது. இனி நாங்கள் 28வது வினாவுக்கு பார்ப்போம். சக்கரவர்த்தி, இளவரசன், அரசி, அரசன், இளவரசி, முதல் மந்திரி. சொற்களை குறிக்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இவற்றில் 3 சோடி ஆக்க முடியும். அதாவது இங்கே 6 சொற்கள் இருக்கின்றது. இங்கே சொல்லப்படுகின்றது சொற்களை குறிக்கின்ற எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப. அப்போ நாங்கள் ஒவ்வொரு சொல்லாக பார்த்து அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது என்ற கணிப்பை முதல்ல ஈடுபட்டு அதுக்கு பிறகு அந்த சோடியாக்குற முயற்சியில் ஈடுபடுவோம். சக்கரவர்த்தி எனும் சொல்லில் 8 எழுத்துக்களும், இளவரசன் எனும் சொல்லில் 6 எழுத்துக்களும், அரசி என்பதில் 3 எழுத்துக்களும், அரசன் என்பதில் 4 எழுத்துக்களும், இளவரசி 5 எழுத்துக்களும், முதல் மந்திரி 7 எழுத்துக்களுமாக இருக்கின்றது. அப்போ 3, 4, 5, 6, 7, 8 எழுத்துக்களாக 6 சொற்களும் இருக்கின்றது.
இங்கே சொல்லப்படுகிறது சொற்களை குறிக்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப. அப்போ இங்கே நாங்கள் கவனிக்கப்பட வேண்டியது எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இவற்றில் 3 சோடியாக்க முடியும். அந்த சோடி எது என்று கேட்கப்படுகின்றது. அப்போ முதலாவதை பார்ப்போம். அரசி அரசன் 3 4 3 எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இளவரசி இளவரசன் 5 6. முதல் மந்திரி சக்கரவர்த்தி 7 8. அப்போ முதலாவதிலே 3 சோடி தொடர்பு இருக்கின்றது. என்ன தொடர்பு என்றால் இயற்கை எண்கள் தொடராக இருக்கின்றது. 3 4 5 6 7 என்று இருக்கின்றது. 6 எண்கள் 6 இலக்கங்களும். அப்போ அதிலே ஒரு தொடர்பு இருக்கின்றது. நாங்கள் மற்றவற்றிலையும் பார்ப்போம். அடுத்ததிலே அரசன் 4 அரசி 3 இளவரசன் 5 இளவரசன் 6 இளவரசி 5 சக்கரவர்த்தி 8 முதல் மந்திரி 7. அப்போ இதில் 4 3 6 5. அப்போ ஒரு தொடர்பு இல்லை. அதுக்குள்ள உள்ள எண்களுக்கு சய ஒன்று பொது வித்தியாசமாக இருந்தாலும் கூட்டமாக 4 விட குறைந்தது 3 6 விட குறைந்தது 5 8 விட குறைந்தது 7 என்ற தொடர்பு இருந்தாலும் இந்த தொடர் எழுத்துக்களாக, அதாவது இயற்கை ஒழுங்கிலே அங்கே அமையாதது ஒரு குறைபாடாக, அதாவது முதலாவது விடிய நாங்கள் கூடிய பொருத்தம் என்று எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ 3வது விடியை பார்ப்போம். அரசன் இளவரசன் ஆண்பாற்றொற்கள், அரசி இளவரசி பெண்பாற்றொற்கள், சக்கரவர்த்தி முதல் மந்திரி பொதுப்பாற்றொற்கள். அதாவது ஆனா பெண்ணா என நாங்கள் குறித்து சொல்ல முடியாது. அப்போ இதிலே ஒரு தொடர்பு இருக்கின்றது. ஆண்பால் பெண்பால் பொதுப்பால் என்ன. ஆனால் இங்கே அறிவுறுத்தலில் மேலே என்ன சொல்லப்பட்டது? எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்பத்தானே விடையை கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே முதலாவது விடையே பொருத்தமானது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இனி நாங்கள் இந்த பக்க இறுதி வினாவை பார்வையிடுவோம். இந்த பக்கத்தின் இறுதி வினா 18 சிறுவர்கள் ஒரு நிலையில் சம இடைவெளி தூரங்களில் நிற்கின்றன. இது கம்பங்களின் எண்ணிக்கை இடைவெளிகள் என்ற கருத்துக்களை ஒட்டியதாக. இங்கே 18 சிறுவர்கள், இது முதலாவது சிறுவன், இது 18வது சிறுவன். அப்படி இருக்கின்ற போது இந்த முதலாவதுக்கும் 18வதுக்கும் இடையில இடைவெளி இல்லை. ஏன்? அவர் ஒரு உரம், இவர் ஒரு உரம். அப்போ இருக்கக்கூடிய இடைவெளிகள் 17ஆக இருக்கும். இது இப்போ உங்களுக்கு நாங்கள் எங்கள் கையை விரித்து பார்த்தால் ஒரு கையில் 5 விரல் இருந்தால் 4 இடைவெளிகள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். 1 2 3 4. அப்போ 5 விரல்களுக்கு 4 இடைவெளி என்றபடியால் இந்த முதலாவது விரலும் 5வது விரலும் இணையவில்லை என்ற கருத்தில் தான் இங்கே சொல்லப்படுகின்றது. இது ஒரு வட்ட மைதானத்தில் 5 கம்பங்கள் இருக்குமாயிருந்தால், வட்டமான மைதானத்தில் 5 கம்பங்கள் இருக்குமாயிருந்தால் இங்கே 5 இடைவெளிகள் இருக்கும். ஏன்? கடைசியில் ஒன்றும் இணையாமல் இல்லை, எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றது. அப்போ இப்போ நாங்கள் கேள்விக்கு வருவோம். 18 சிறுவர்கள் ஒரு நிலையில் நிற்கின்றார்கள், 17 இடைவெளிகள் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெளிவாகிவிட்டது. இவர்களில் சிறுவர்கள் 3 இடையிலான தூரம், இந்த 3 சிறுவர்களுக்கு இடையிலான தூரம் 6 மீட்டர். அப்போ 6 மீட்டர் என்றால் இதை கருத்தில் கொள்ள வேண்டாம். அப்போ இடைவெளி 1 2 இடைவெளி 6 மீட்டர் என்றால் 3 சிறுவருக்கு 2 இடைவெளி, ஒரு இடைவெளி 3 மீட்டர் என்பது நாங்கள் 6ஐ 2ஆல் வகுக்கும் போது தெரியும். அப்போ 17 சிறுவருக்குள்ளே எவ்வளவு தூரம் என்றால் 17ஐ 3ஆல் பெருக்கும் போது 51 மீட்டர் என்ற 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. நன்று. அடுத்த பக்க வினா விடை விளக்கத்தில் சந்திப்போம்.